வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் புருனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்டோட மாஸ்டர் செஃப் ஈவினிங் டைம்ல டீ போட கிளம்பியிருக்காரு. டீ எப்படி போட்டு முடிக்கிறாருன்னு பார்ப்போம். அப்பாடா ரொம்ப தலைவலிக்குதே, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே நான் சொல்லிட்டு இருந்தது என் ஹஸ்பண்ட் காதுல விழுந்துருச்சோ என்னவோ, உடனே கிச்சனுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அந்த தலைவலி எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேட்கலையே, இதோ இங்க நிக்கிறான்ல, இவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்ததான். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே நான் புக்கும் கையுமா என் பையன் பென்சிலும் எரேசருமா நின்றுட்டு இருந்தோம். அதை பார்த்து அவங்க இந்த மகாபாரத யுத்தம் இன்னைக்குள்ள முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க போல. அந்த டீ எப்படி வந்தாலும் சரி அதை நானே போட்டு குடிச்சுக்கிறேன்னு கிச்சனுக்கு வந்துட்டாங்க போல. நான் வந்து பார்த்தப்ப ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. சரின்னு நானும் என் பையனும் ஹோம்ஒர்க் எழுத போயிட்டோம். கண்ணன் தேவன் டீ பொடி, சிஎஸ்கே புடி பொடி அப்படி சொன்ன ஆர்சிபி இன்னைக்கு தவிடு பொடி. அந்த கண்ணன் தேவன் டீ பொடியில தான் இன்னைக்கு டீ. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கடை குட்டி, அதனால அவங்க அம்மா எதுவுமே சொல்லி கொடுக்காம ஒண்ணுமே தெரியாம வளர்த்துட்டாங்க. அதனால அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அடிக்கடி நான் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போதுதான் டீ பவுடர் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் டீ பவுடர் சேர்த்துட்டு ஃபிளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு இது பொங்கி வரும்போது இதை ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு டீக்கா இவ்வளவு அக்க போருன்ற மாதிரிதான் இருந்தது. டீ எல்லாம் பொங்கி ஸ்டவ்ல எல்லாம் ஊத்திடுச்சு. அப்படியே ஆபீஸ்கால பேசிட்டு அசால்ட்டா இருக்காதீங்க, டீ பாத்துக்கங்கன்னு நான் சொல்லிட்டு தான் போனேன். ஐம் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் பொங்க விட்டாங்க. பொங்கி எல்லாம் கீழே போனதுக்கு அப்புறமும் இவ்வளவு டீ இருக்கு. எவ்வளவு பால் ஊத்துனாங்க, எவ்வளவு தண்ணி ஊத்துனாங்கன்னு தெரியலையே. சரி, அதான் டீ ரெடியே. தெரியுதோ தெரியலையோ, நமக்காக ஒரு மனுஷன் டீ போட்டிருக்கும் போது அதை பாராட்டலைனாலும் குறை சொல்லக்கூடாது. ஆமா, இங்க புக்கு பேக்கு பென்சில் பேனான்னு இருந்துச்சு, அதெல்லாம் எங்க? எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளேயும் பேக் எல்லாம் ஆல்ரெடி அந்த இடத்துல செட்டில் ஆயிடுச்சு போலயே. வேர்க்கடலை போன டைம் வாங்கினது கொஞ்சம் இருந்தது, அதை நான் குக்கர்ல வச்சுட்டு வந்தேன். நம்ம ஊர் கடலை மாதிரி இல்லாம அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் வந்தாதான் வேகும். இப்பெல்லாம் நாங்க ஈவினிங் சுக்குமல்லி டீ தான் குடிக்கிறோம். என் ஹஸ்பண்டுக்கு சுக்குமல்லி டீ போட தெரியாது, அதனால பாலை வச்சு டீ போட்டாங்க. அதுக்கு மேல நம்ம பேசினாலும் அப்புறம் மொத்த டீயும் கேன்சல் ஆயிரும். அதனால கொடுத்ததை குடிச்சிட்டு பேசாம இருந்துருவோம். என் பையன் உத்து மட்டும் பாப்பான், ஆனா குடிக்க மாட்டான். இந்த டீன்னு இல்ல, எந்த டீயா இருந்தாலும் அவன் குடிக்க மாட்டான். இதை எப்படிலாம் நீங்க குடிக்கிறீங்கன்னு நினைப்பானோ என்னவோ, அந்த மாதிரிதான் டீயை பார்த்துட்டு இருப்பான். அவன் இப்பெல்லாம் அவங்க அப்பாவை அப்படியே ஃபாலோ பண்றான். நம்ம எல்லாருக்குமே அப்பாவை வந்து ஹீரோவா நினைக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ் இப்ப அவனுக்கு ஓடிட்டு இருக்கு. அதனால அவங்க அப்பா மாதிரி அவனுக்கும் டீ கொடுத்துருங்கன்னு நினைப்பான். அதனால அவனோட கப்புல நாங்க கொஞ்சமா எப்பவுமே டீ கொடுத்துருவோம். என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே பால், வெள்ளை சக்கரை, கோதுமை இது மூணு நான் கொடுக்க மாட்டேன். மத்த ரெண்டும் ஓகே, ஆனா பால் அதுதான சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்னு நினைப்பீங்க. எப்பவாவது மில்க் ஷேக் குடிப்பான், அதுக்கப்புறம் எப்பவாவது தயிர் சாப்பிடுவான். நாங்க மோஸ்ட்லி மில்க் ப்ராடக்ட் எதுவும் உனக்கு கொடுக்க மாட்டோம். கால்சியம் இருக்க வேற பொருட்களை கொடுத்துட்டு இந்த மில்க் ப்ராடக்ட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுவோம். என் பையனுக்கு முதல்ல ஆர்டிசம் டயக்னாஸ் பண்ணும்போது டாக்டர் இது மூணு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு 5-6 வருஷமா இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கேன்னா ஒரு 10-15 டாக்டர் தெரபிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். மற்ற விஷயங்கள்ல வேற வேற கருத்துக்கள் இருந்தாலும் இதை மட்டும் எல்லாரும் ஒன்னாவே சொல்றாங்க, இது மூணு கொடுக்க வேணாம் அப்படின்னு. வேர்க்கடலையே குக்கர்ல வச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அதை எடுத்துட்டு வந்துட்டு பரிதாபங்கள் சேனல்ல பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பையனுக்கு இந்த வேர்க்கடலை சுத்தமாவே பிடிக்காது. கொடுத்தா 1-2 மட்டும் எடுத்துப்பான். அதுக்கப்புறம் சாப்பிடுடா அப்படின்னு சொன்னா வேணாம்னு சொல்லிடுவான். கம்பல் பண்ணா மறுபடியும் ஏதாவது 1-2 எடுத்து வாயில போடுவான். எவ்வளவு வெறுப்பா சாப்பிடறான்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், முழுங்கி வச்சிடாதடா, நல்லா மென்னு சாப்பிடுறா அப்படின்னு. அப்புறம் 2 எடுத்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வண்டியில பெட்ரோல் இல்ல, காலையில கொஞ்சம் கூட்டமா இருக்கும், லைன்ல நின்று பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும், இப்பயே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நாங்க முன்னால இருந்த வீட்டுல எல்லாம் இந்த டைம்ல கார்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து லெஸ் பாப்புலேட்டர் தான், அவ்வளோ நிறைய பேர்லாம் கிடையாது. இருக்கிறவங்களும் தூங்கிட்டாங்க போல. பாருங்க, தெருவுல யாருமே இல்ல. இவங்க 2 பேரும் பெட்ரோல் போட போனாங்க. நான் நைட்டுக்கு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்படிதாங்க எங்களுக்கு சாயங்காலம் பொழுது போகுது. அவ்வளவுதான், நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.